ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு நிதா சமையல். நிதா சமையலில் இன்றைக்கி ஒரு டூர் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது எங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு பார்க்கு. அதில் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஃப்ளவர் ஷோ மாதிரி நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான இடங்க விசிட் பண்ணுறதுக்கு. அது நல்ல ஃபுல்லாக ஏசி போட்டு சூப்பராக அழகாக வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் அங்கே இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் காமனாக பிடிச்ச ஒரு விஷயம்னா அது பூ தாங்க. பூ பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? அப்படிப்பட்ட பூவை ரசிக்க நம்ம வந்திருக்கிற இடம் கலைஞர் நூற்றாண்டு பார்க். இங்கே ஒரு ஃப்ளவரும் ஒரு கேரக்டர் இந்த மூவி அப்படின்னு சொல்லலாம். ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கும். அது இங்கே நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. ஒன்று போல்டாக இருக்கும், ஒன்று ஷையாக இருக்கும். சில இது அந்த காற்றுல ஆடும்போது அதுவே ஒரு கௌதம் மேனன் சாங் சீக்வென்ஸ் மாதிரி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு இமேஜின் பண்ணுங்களேன், விண்ணை தாண்டி வருவாயால் த்ரிஷா ஒரு கையில் ஒரு ஃப்ளவர் பொக்கேவோடையோ இல்லை ஒரு ஃப்ளவர் கொத்தை எடுத்துக்கிட்டு நடந்து வர்றதை இமேஜின் பண்ணிங்கன்னா அந்த சேம் வைப் இங்கே மேட்ச் ஆகுங்க. அது என்ன சாங்னு தெரியல, தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறந்துட்டேன். த்ரிஷா ஒரு கையில் ஒரு செட் ஆஃப் ஃப்ளவர்ஸோடு சூப்பராக வருவாங்க. நம்ம நிறைய பேருக்கு இது சைல்ட்ஹுட் மெமரிஸையுமே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். சின்ன குழந்தைங்களில் பூ வேணும்னு ரொம்ப நம்ம அடம் பிடிப்போம். குழந்தைங்களுமே ஒரு பூக்கு நிகரான அவங்க தான். அவங்க அவங்களே ஒரு பூ மாதிரி. நம்ம குழந்தையா இருந்த பூ கண்டிப்பாக நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட பூக்காக நிறைய அடம் பிடிச்சிருப்போம். ஸோ அந்த விதத்தில் இதை பார்க்கணுன்னா இட்ஸ் நாட் அ பார்க், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ டைம் மிஷின்னு சொல்லலாம். நம்மளை நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கு நம்ம இதை கொண்டு போகும். இந்த பூவெல்லாம் பார்க்கும்போது நம்ம அழுத அடம் பிடிச்சது, நம்ம ஒரு பூவை ரசித்தது, ஸோ அந்த மெமரிஸ்க்கு நம்மளை தூக்கிட்டு போகுது அப்படியே அலேக்கா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப சூப்பரான அழகான அமைதியான இடங்க. ஸோ பூக்கள் நம்மள்கிட்ட பேச போகிறதில்ல, சண்டை போட போகிறதில்ல. அவங்க பேசுவாங்க, ஆனால் அதை நம்ம கேட்குற அளவுக்கு நம்மளுக்கு இன்னும் அறிவு வளரலன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு அமைதியான இடம், ரொம்ப செலவு கூட இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 50 ருப்பீஸ்க்கே நம்ம கவர்மெண்ட் நம்மளுக்கு இதை தராங்க. நம்ம மற்ற ஃப்ளவர் ஷோலாம் போனோன்னா அந்த வெயிலில் சுற்றுறதுலே நம்மளுக்கு அந்த ஃப்ளவர்ஸை ரசிக்கவும் பெருசாக தோணாது. அதுவும் இல்லாமல் அதுவும் பாவம் வாடி வதங்கி இருக்கும். ஸோ இங்கே அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. அழகாக ஒரு ரூமில் ஏசி போட்டு உங்களை டிக்கெட் வாங்கி உள்ளே அனுப்பிடுறாங்க. நீங்கள் நிம்மதியாக எத்தனை ஃபோட்டோ வேணாலும் எடுக்கலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் அதோட ஸ்பெண்ட் பண்ணலாம், வீடியோ எடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் சந்தோஷமாக இருந்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் மனசுக்கும் இதமாக இருக்கும். இந்த பூக்கள் கொஞ்ச காலம்தான் இருக்குது, ஆனால் ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மெமரியை நமக்கு தந்துட்டு போயிடுது இல்லையா? ஸோ அதே மாதிரி நாமளும் நம்ம லைஃப்பில் கொஞ்ச காலம் வாழ்கிறோன்னு சொல்லலை, ஆனால் நம்ம வாழ்கிறது ஒரு ஷார்ட் லைஃப் தான். மேபி இட்ஸ் 100 இயர்ஸ்னாலுமே இந்த உலகத்துக்கு, இந்த பூமிக்கு அது ஒரு ஷார்ட் லைஃப். நம்ம